بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய பாட தலைப்பின் கேள்வி ஹுக்மு மன் கப்பல ஜௌஜதஹு ஃபஅம்தா ஹல் யஃப்ஸுது ஸௌமுஹு. ஒரு மனிதன் தனது மனைவியை முத்தமிட்டதனால், மதி என்று சொல்லக்கூடிய மணி அல்ல, மதி என்று ஒரு வகை இருக்கிறது, அது வெளியானால் நோம்பு பாத்திலாகி விடுமா, ஃபசாதாகி விடுமா என்று முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு பதிலாக ஹுரூஜுல் மதி அதுனா ஸௌம், நோம்பு பிடித்த வேளையில் பகலையின் எந்நேரமாக இருந்தாலும் சரி மதி வழியானால் லா யுஃப்ஸிது ஸௌம அலா ராஜிஹி மின் அக்வால் அஹ்லில் இல்ம், அறிவுடையோரின் கருத்துக்களில் மிக சரியான கருத்தின்படி நோம்பு பாத்திலாகாது, ஃபசாதாகாது. அது பெரும்பான்மையான அறிஞருடைய கருத்தாக இருக்கும். அது மனைவியோடு தொட்டு விளையாடுவதன் காரணமாக இருந்தாலுமோ அல்லது உடல் உறவு வாழ்க்கையை சிந்திப்பதன் மூலமாக இருந்தாலுமோ அல்லது வேறு காரணங்கள் இருந்தாலுமோ அது நோன்பை பாத்திலாக்காது. அந்த நோன்பை கலா செய்ய வேண்டுமா என்றால் வலா யஜிபு கலாஉல் யௌம், அன்றைய தினத்தை கலா செய்வதும் வாஜிபாகாது. அது பிஹிலாஃபில் மணி, இன்பத்தோடு ஆசையோடு வெளியாகின்ற இந்திரிய இஸ்கலிதமாகுதல், இந்திரியம் வெளியாகுதல், அது வெளியானால் நோம்பு பாத்திலாகிவிடும். அது நோம்பு பாத்திலாகிவிடும், நோம்பை கலா செய்வது அவசியமாகும். ஆனால் மதி வழியானால், மதி அசுத்தமானது, ஆண்குறியையும் விதையையும் கழுகுவது வாஜிபாகும். ஒது செய்வது அவசியம், தொழுகைக்காக ஒது செய்வது அவசியமாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த கேள்வி ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் இடத்தில் கேட்கப்பட்ட பொழுது, இதா கப்பல ஜௌஜதஹு அவ் லம்மஹா, ஒரு மனிதனுடைய மனைவியை முத்தமிட்டு அல்லது கட்டி அணைத்து மதி வழியானால், இந்திரியம் அல்ல மதி வழியானால், ஒரு கசிவுத்தன்மை இச்சையின் மூலமாக, ஆசையின் மூலமாக வெளியாகும். அப்படி வெளியானால் அந்த நோன்பு ஃபசாதாகி விடுமா என்று கேட்கப்பட்ட பொழுது, ஃபசாதாகுமா அல்லது ஃபசாதாகாதா, பாத்திலாகுமா அல்லது பாத்திலாகாத கேட்கப்பட்ட பொழுது ஷேகுல் இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள், யஃப்ஸது அஸ்ஸௌம் பிதாலிக, நோன்பு ஃபசாதாகிவிடும். இந்த அக்ஸர் உலமா, அதிகமான உலமாக்களிடத்திலே நோம்பு ஃபசாதாகிவிடும் என்ற கருத்தை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் மற்றைய அதிகமான உலமாக்கள் நோம்பு பாத்திலாகாது, ஃபசாதாகாது என்ற கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். ஆகவே நாங்கள் மனைவியை முத்தமிடுபவர்கள், கட்டி அணைப்பவர்கள் தன்னுடைய ஆசையை, ஷஹவத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்து கொண்டால் அவ்வேளையிலே மதி வழியாகாது. கட்டுப்பாட்டை மீறினால் மணி வருவதற்கு முன்னால் மதி வழியாகிவிடும். அது ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யாவுடைய கருத்தின்படிக்கு அது நோன்பை ஃபசாதாக்கிவிடும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.